ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான் 4வது அதிகாரம் 13 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அன்பை பற்றி அதிகமாக யோவான் பேசுகிறார். இவ்வாறு அன்பை பற்றி அவர் பேச காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றில் அன்பே பெரியது என்று ஆணித்தரமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் பூரண அன்பு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த அன்பு தேவனிடத்தில் வந்தது. வசனம் 13 முதல் 16 வரை வாசிக்கும்போது, தேவனே அந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, அன்பு தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அந்த அன்பை பிறருக்கும் நாம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த பூரண அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கும் என்பதாக. அன்பு இருக்கும் இடத்தில் பயத்திற்கு இடமே இல்லை. நாம் தேவனை நியாயாதிபதியாகவும் கட்டளை பிறப்பிக்கிறவராகவும் பார்க்கும் வரைதான் நமக்குள் பயம் வரும். நாம் அன்புள்ளவராக தேவனை அறியும்போது பயம் நம்மை விட்டு பறந்தோடு இல்லாமல் போகும் என்பதாக. முழுமையான அன்பு நமக்குள் நம்பிக்கை தருகிறது. அந்த நம்பிக்கையே தேவனை நியாயத்தீர்ப்பு நாளில் எதிர்கொள்ளவும் செய்கிறது. அந்த அன்பு தேவனோடும் மனிதனோடும் இணைக்கிற ஒரு செயலாக காணப்படுகிறது. தேவன் நம்மை நேசித்தார், எனவே நாமும் அவரை நேசிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அவரை நாம் நேசிப்பதால் நாம் அவரோடு சேர்ந்து அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். தேவ அன்பை பெற்று நாம் பிறரை நேசிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தேவ அன்பு நமக்குள் முழுமையாக இருக்கும்போது நம்முடைய குடும்ப பின்னணி, நம்முடைய வளர்ப்பின் சூழ்நிலை, நமக்கு இருக்கிற திறமைகள், தாளந்துகள் என்று வேறுபாடுகள் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை வேறுபாடு காட்டாது. பிறரை நேசிக்காதவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அல்ல. நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லியும், தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் மற்றவர்களை நம்மோடு பேசுகிறவர்கள், நம்மோடு பழகிறவர்கள், இவர்களை நாம் நேசிக்க தவறுவோமானால், அன்பு செலுத்த தவறுவோமானால் நாம் தேவனையும் நேசிக்கவில்லை என்பதுதான் பொருள். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் உன்னை போல் பிறனையும் நேசி என்பதாக நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பை பெற்ற நாம் நமக்கு அறிமுகமானவரிடம் மாத்திரம் அன்பை காட்டுவது ஏன்? இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அந்த அன்பை பெற்றிருக்க நாம், அந்த அன்பு தேவனால் வந்தது. அந்த அன்பு இருக்கும்போது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பயம் நீங்கும். நமக்கும் தேவனுக்கும் இடையே நல்ல உறவு நிலைக்கும். நம்முடைய ஜெபமெல்லாம், கர்த்தாவே, எவ்வித வித்தியாசமின்றி நீர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தது போல, நீர் எனக்கு கிருபை காட்டுவது போல, நானும் என்னோடு பேசுகிறவர்கள், பழகிறவர்கள் மத்தியில் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் அந்த அன்பை நமக்கு பூரணமாய் தருவாராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களில் காட்டிய அன்பை நாங்களும் பிறருக்குள் காட்ட, பிறரிடம் காட்ட தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களை நேசித்து எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுடைய பாவத்தை சுமந்தீர் ஆண்டவர், எங்கள் ரட்சிப்பை தந்திருக்கிறீர். அதே போல் இன்றும் ஆண்டவரை பாவத்துக்குள் சாபத்துக்குள் இருக்க ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு அன்பினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை பாதுகாத்து கொள்ளுங்க. அன்பின் இதயத்தை எங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் தாரும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.